டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். 6ஆம் வகுப்பு இயல் 1 தமிழ் தேன், அதில் முதல் செய்யுள் இன்பத்தமிழ், அதுதான் பார்க்க போகிறோம். நுழைவதற்கு முன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னாலே நம்முடைய தாய்மொழியான தமிழை போற்று மன்னமாகவே அமைந்துள்ளது அனைத்து தமிழ் இலக்கியங்களும். ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோன்னா அவனை வந்து கண்ணே மணியே அப்படின்னு நம்ம கொஞ்சுவது உண்டு. அதே மாதிரி இந்த பாடலில் பாரதிதாசன் அவர்கள் தமிழுக்கு பல பெயர்கள் கொடுத்து போற்றியிருக்கிறாரு. அதாவது பால், வேல், வான், தேன், தோல், வாள் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள் கொடுத்து தமிழை வந்து போற்றியிருக்காரு. இந்த பாடல் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதாவது பாடல் வரிகள் நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா பாடல் வரிகள் கொடுத்து இந்த பாடல் யார் பாடியது அப்படின்னு கேட்கலாம், இல்லை எந்த செயலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி ஒரு பாடல் வந்து நீங்கள் ஒரு பாடம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை முழுமையாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் போகும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே, இந்த பகுதியில் 6ஆம் வகுப்பில் எந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இது நம்ம இந்த பாடல் வரிகளை விட்டுட்டு போனோம் அப்படின்னா ஒருவேளை இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பாடல் வரிகள் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையான பாடல், ஒரு சினிமா பாடல் தான், அனைவருக்கும் தெரிந்த பாடல் தான். பாடல் வரிகள் பார்க்கலாம். முதல் 2 வரி, தமிழுக்கு அமுதென்று பெயர், தமிழுக்கு அமுது என்று பெயர். அந்த தமிழ் என்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், நேர் அப்படின்னா இணை, நேராக இணையாக செல்வது. இப்போ இந்த பாடல் இந்த 2 வரிகள் வந்து ஒன்றும் இல்லை, தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். 3வது வரி பாருங்கள், தமிழுக்கு நிலவு என்று பெயர், தமிழுக்கு நிலவு என்று பெயர், அவ்வளோதான். அடுத்ததாக இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சமூகத்தின் வளர்ச்சிக்காக நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம வந்து வேர்டு யூஸ் பண்ணுவோம். அப்போது சமூகத்தின் வளர்ச்சிக்கு அது நீர் போன்றது தமிழ். இந்த இடத்துல சமூகத்தின் வளர்ச்சிக்கு நீர் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அருமையாக பொருந்தும். அப்போ விளைவுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா வளர்ச்சிக்கு அப்படின்னு பேர், அதுதான் சரியான சொல்லும் பொருளும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த பாடல் வரிகளை நம்ம தெரிஞ்சிருக்கும்போது சொல்லும் பொருளும் வந்து ஈஸியாக நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சமூகத்தின் விளைவுக்குன்னா சமூகத்தின் வளர்ச்சிக்கு நீர் போன்றது தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தமிழுக்கு மனம் என்று பெயர். ஓகே, தமிழுக்கு மனம்னு பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், அதாவது இறைவன் நமது வாழ்வுக்காக படைத்த ஊர் போன்றது. நமக்கு வாழ்வுக்காக நமக்காக படைக்கப்பட்ட ஊர், உருவாக்கிய ஊர், இறைவன் உருவாக்கிய அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது நிருமித்த அப்படின்னா அந்த இடத்துல உருவாக்கிய அப்படின்னு போட்டு பாருங்கள். தமிழ் எங்கள் வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட ஊர். இப்போ நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு பொருள். அடுத்தது பாருங்கள், தமிழ் எங்கள் இளமைக்கு பால் போன்றது. இளமை, இளமை அப்படின்னாலே நமக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு தேவையானது பால். ஸோ அதே மாதிரி தமிழும் வந்து நம்முடைய வளர்ச்சிக்கு தேவையானது இளமையில் நமது வளர்ச்சிக்கு பால் போன்றது. இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல், புலவர்க்கு வந்து வேல் எதுக்காக? இப்போ புலவர் அப்படின்னா எழுத்தாணியோ இல்லை பெண்ணோ வந்து ரொம்ப முக்கியம். இப்போ எல்லார் கையிலையும் இருக்கிறது பெண் அப்படின்னா புலவர்கள் கையில் இருக்கிறதையும் நம்ம பெண் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து அனைவருடைய மனதையும் கிழிக்கக்கூடிய ஒரு வேல் போன்றது. ஏன்னா அவர்களுடைய வார்த்தைகள் அப்படி இருக்கும், புலவர்களுடைய வார்த்தைகள். ஸோ இப்போ எல்லார் கையிலையும் இருக்கிறது பெண் அப்படின்னு சொன்னால் புலவர்கள் கையில் இருக்கிறது அது ஒரு பெண் இல்லை, வேல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு தமிழ் வந்து அந்த சக்தியை கொடுக்குது, அந்த எழுத்தாணிக்கு வேல் போன்ற ஒரு சக்தியை கொடுக்குது. அதே மாதிரி தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், வானை விட உயர்ந்து எங்கேயும் சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது தமிழ் நமக்கு.
இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். நான் அசதியாக வந்தேன் அப்படின்னா தமிழில் ஒரு இசையை கேட்டால் ரொம்ப இனிமையாக இருக்கும், அந்த அசதியெல்லாம் போயிடும். இப்போ நம்மளே லாங்காக ஒரு ட்ராவல் போனோம் அப்படின்னா காரில் சினிமா பாடல் கேட்டுட்டு போவோம், இசை கேட்டுட்டு போவோம். அது தமிழ் இசை கேட்டுட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப இனிமையாக இருக்கும். இனிமை அப்படிங்கிறது என்ன, தேன் போன்றது, தேன் மாதிரி இனிமையாக இருக்கும். அதுதான் சொல்கிறோம், அசதியாக இருக்கும்போது நமக்கு ஒரு தேன் போன்ற இனிமையை தரக்கூடியது தமிழ். அதே மாதிரி தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஆபத்து காலத்தில் தோல் கொடுக்கறது நமக்கு தோழன். அதே மாதிரி தமிழ் எப்படி நமக்கு தோல் கொடுக்குது பாருங்கள். நம்முடைய அறிவுக்கு தோல் கொடுப்பது. தமிழால் என்ன கொடுக்க முடியும், நம்ம அதை நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய அறிவு கிடைக்கும். ஸோ இப்போ அந்த அறிவுக்கு தோல் கொடுப்பது தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஒரு ஆபரணம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வைரம் இருந்தது அப்படின்னா அது எப்படி பார்ப்போம், இந்த ஆபரணத்தில் வைரம் தனியாக தெரியும். அதே மாதிரி ஒரு கவிதைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் தமிழ் வார்த்தைகள் இருக்குது அப்படின்னா அந்த கவிதை அப்படியே ஒரு அழகாக மின்னும் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அதே மாதிரி. ஸோ அதுதான் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். அந்த கவிதையில் இருக்கக்கூடிய வைரம் போல உறுதிமிக்க வாள் போன்றது அந்த தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லும் பொருளும் பாருங்கள். நிருமித்த அப்படின்னா எனது வாழ்வுக்காக நிருமித்த ஊர் அப்படின்னு சொன்னோம் மேலே. அதுதான் நிருமித்த அப்படின்னா எனது வாழ்வுக்காக உருவாக்கிய ஊர். அதே மாதிரி விளைவு என்பது சமூகத்தின் விளைவுக்கு நீர் போன்றது அப்படின்னு சொன்னோம். அதாவது சமூகத்தின் வளர்ச்சிக்கு நீர் போன்றது. விளைவு அப்படிங்கிறது வளர்ச்சி. இந்த ரெண்டு வார்த்தையும் தான் கொஞ்சம் கடினமான வார்த்தை. அது பாடல் வரிகள் நீங்கள் நல்லா தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதுவும் எளிமை தான். அடுத்ததாக சமூகம் என்பது மக்கள் குழு, அது தெரிஞ்சது. அசதி என்பது சோர்வு, அதுவும் எளிமையான வார்த்தை. பாடலின் பொருள் அது பாடலோடு நம்ம சேர்த்து பார்த்துட்டோம், அதனால் வேண்டாம். நூல்வெளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதிக கொஸ்டின்கள் நூல்வெளியிலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நூல்வெளியில் தான் இந்த பாடலினுடைய ஆசிரியரை குறித்தும், இந்த பாடல் எந்த இடத்துல இடம்பெற்றது, இந்த பாடல் ஏதாவது விருதுகள் ஏதாவது வாங்கியிருக்கா, இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே இந்த நூல்வெளியில் தான் இருக்கும். அதனால் இந்த நூல்வெளிகள் எல்லா நம்முடைய புக் பேக்கில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ இதில் நூல்வெளி பார்த்தோம்னா இந்த பாடல் பாரதிதாசன், அந்த பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம்னு கொடுத்துருக்காங்க. அவரோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ஆனால் இவர் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி இவர் தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான பாடல்களை பாடியுள்ளார். இது எல்லாருமே பாடுறது தான். அதனால் இதிலிருந்து ஒரு முக்கியமான கேள்வி எடுக்கிறது அப்படிங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் யாரை எடுத்துட்டாலும் பாடல் படித்தாங்க அப்படின்னா பெண் கல்வி இருக்கும், அதில் சில பாடல்களில் கைம்பெண் மறுமணம் பற்றி இருக்கும், பொது உடைமை இருக்கும், பகுத்தறிவு இருக்கும். இது அந்த காலத்தில் தமிழ் எல்லா பாடல்களையுமே இருக்கக்கூடியது தான். ஆனாலும் இவர் இதெல்லாம் பாடியதால் தான் இவருக்கு புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இந்த வரி ரொம்ப முக்கியமானது. புரட்சி கவி என அழைக்கப்படுவர் பாவேந்தர் பாரதிதாசன். அதே மாதிரி பாவேந்தர் எனவும் இவர் அழைக்கப்படுகிறார். பாவேந்தர் புரட்சி கவி என பெயர் பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு விஷயந்தான். ஒன்று இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், இன்னொன்று இவருடைய மற்ற பெயர்கள் புரட்சி கவி மற்றும் பாவேந்தர். இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகளில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள். இதில் ஒரு தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும், அமிழ்தேனி இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் அப்படிங்கிற பாடல்
இது பாடியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா காசி ஆனந்தன். அதாவது இனிக்கும் இனிக்கும் அப்படின்னாலே ஆனந்தம், நம்ம ஆனந்தமாக இருந்தோன்னா எல்லாமே இனிக்கும் இனிக்கும் அப்படிங்கிறது வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று இல்லைன்னா காசி ஆனந்தன் பாருங்கள், தாய் பிள்ளை உறவம்மா. அதாவது நம்ம காசிக்கு போகணும் அப்படின்னா தாயாவது பிள்ளையாவது எல்லா உறவையும் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு தான் வந்து காசிக்கு போகிற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசம் காசிக்கு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வரிகள், அதாவது இந்த பாடல் முழுவதையும் கொடுத்து இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு தாய்ப்பிள்ளை உறவம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த காசி ஞாபகம் வரணும். அதே மாதிரி இனிக்கும் இனிக்கும் அப்படின்னாலும் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ஞாபகம் வரணும். அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, எளிமை தான். அதே மாதிரி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவோம். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் தமிழங்கள். இல் கூட்டல் ஏ, அது வந்து லே அப்படின்னு ஆயிரும். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத அமுது கூட்டல் என்று. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். இதுதான் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்ததாக பொருள் எழுதுக. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடல் தெரிஞ்சிருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம சொன்னோம், புலவருக்கு வந்து வேல் மாதிரி அவங்களோட எழுதுகோல் அப்படின்னு சொல்லலாம். இளமைக்கு பால், இளமை வந்து பால் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதேமாதிரி அறிவுக்கு தோள் கொடுக்கறது தமிழ் தான். அதேமாதிரி விளைவுக்கு, அதாவது வளர்ச்சிக்கு நீர் போன்றது அப்படின்னு சொன்னோம். பாடல் வரிகள் நன்றாக தெரிந்திருந்தால் இந்த மாதிரி நமக்கு எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதிலளிப்பதற்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இன்பத்தமிழ் அதில் இருந்து இதுக்கு மேலே தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லை. அடுத்த வீடியோவில் நம்ம இயல் 1 தமிழ் கும்மி பார்க்கலாம். நன்றி.